எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி. நீங்க இப்போ இந்த வீடியோவ ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் முழுக்க வேலை பண்ணியும், நம்ம மனசுக்கு ஓய்வு கிடைக்கலன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? சில நேரம் உடம்பு டயர்டா இருந்தாலும், மனசு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகும்? நான் சரியா முடிவு எடுத்தேனா? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? இந்த மாதிரி கேள்விகள் நம்ம தூக்கத்தையும், நம்ம சந்தோஷத்தையும் மெதுவா திருடிக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைகள் நடக்கிற விஷயங்களால இல்ல. நடக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள நாம அதிகமா யோசிப்பதால தான் வருது. ஓவர் திங்கிங். இது ஒரு சாதாரண பழக்கம் மாதிரி தோணலாம். ஆனா உண்மையிலேயே இது நம்ம நிம்மதிய மெதுவா சுருட்டிக்கிட்டு போயிடும். ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. சில பேருக்கு இது தெரியாமலேயே நடக்குது. சில பேருக்கு இது ஓவர் திங்கிங்ன்னு தெரிஞ்சும் நிறுத்த முடியல. உண்மை என்னன்னா, ஓவர் திங்கிங் பண்றவங்க வீக்கானவங்க இல்ல. சென்சிட்டிவா இருக்கவங்க. ஒரு விஷயத்த டீப்பா ஃபீல் பண்றவங்க. குட் ஹார்ட் இருக்க பீப்பிள் அவங்க. இங்க ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இல்ல. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போட தெரியாதது தான் ப்ராப்ளமே. மைண்ட் உங்கள புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது, அதே மைண்ட் உங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. மைண்டுக்கு கம்மா மட்டும் தான் போட தெரியும். ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியாது. அதனால தான் நைட்ல பில்லோல தலை வச்சதுமே மைண்ட் மேரத்தான் ஓட ஆரம்பிக்குது. ஓவர் திங்கிங் ஒரு ஹேபிட். ஸ்ட்ரெஸ் ஒரு பேட்டர்ன். குட் நியூஸ் என்னன்னா, பேட்டர்ன சேஞ்ச் பண்ண முடியும். ஹேபிட்ட நம்ம பிரேக் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, ஓவர் திங்கிங்க எப்படி நிறுத்துறது? எப்படி மன அழுத்தத்துல இருந்து வெளிய வர்றது? எப்படி மன அமைதிய திரும்ப பெறுவது? அப்படின்றத பத்தி தான். உங்க மன அமைதிக்காக, உங்க வாழ்க்கை கிளாரிட்டிக்காக இந்த வீடியோவ முழுசா பாருங்க. அதிக யோசனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க உதவும். அந்த 7 பவர்ஃபுல்லான வழிகள இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஓவர் திங்கிங் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் திங்கிங் அதிகமா வர காரணம் பயம். நமக்கு தெரியாத எதிர்காலம். நம்ம முடிவுகள் சரியா இருக்குமான்ற சந்தேகம். மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயம். இந்த பயங்கள் நம்ம மனசுல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பிரெயின் ஒரு பாதுகாப்பு அமைப்பு மாதிரி. ஏதாவது தவறு நடக்காம இருக்க முன்னாடியே பல சாத்தியங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அது சில நேரம் ஓவர்லோட் ஆகிடும். 2வது காரணம், கடந்து வந்த அனுபவ காயங்கள். ஒரு காலத்துல நம்ம வாழ்க்கையில நடந்த தோல்வி, ஏமாற்றம், விட்டு சென்ற உறவுகள், நம்பிக்கை துரோகம், இந்த அனுபவங்கள் மனசுல பதிஞ்சிருக்கும். அதனால நம்ம திரும்ப அதே வழியில வரக்கூடாது, விழுந்துறக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் அதிகமா அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். 3வது காரணம், செல்ஃப் டவுட். தன்னம்பிக்கை குறைவு. நான் சரியா இருக்கேனா? என்னால இது பண்ண முடியுமா? நான் மட்டும் போதுமா? இந்த கேள்விகள் அதிகமா வந்தா, நம்ம எந்த முடிவையும் கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியாது. அதனால மனசு தொடர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கும். 4வது காரணம், மற்றவர்களோட கருத்த அதிகமா முக்கியத்துவப்படுத்துறது. சில நேரம் நம்ம வாழ்க்கைய நாம வாழ்றதில்ல. மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நெனச்சு வாழ்றோம். அது நம்ம முடிவுகளையும், நம்ம அமைதியையும் பாதிக்கும். 5வது காரணம், தனிமை மற்றும் பேச யாரும் இல்லாத நிலை. நம்ம மனசுல இருக்கிறத ஷேர் பண்ண யாருமே இல்லன்னா, அந்த எண்ணங்கள் நம்ம உள்ளுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மெதுவா ஓவர் திங்கிங்கா மாறும். 6வது காரணம், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ன்ற அழுத்தம். சில பேருக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட மனசுல பெரிய பிரச்சனைய உருவாக்கிடும். அந்த பெர்ஃபெக்ஷன தேடுறதே அதிக யோசனைய உருவாக்கும். உண்மையிலேயே ஓவர் திங்கிங் ஏன் வருதுன்னா, நம்ம மனசு நம்மள பாதுகாக்க முயற்சி பண்றதால தான். ஆனா, அது அளவுக்கு மீறினா, அதே மனசு நம்ம அமைதிய கெடுக்க ஆரம்பிக்கும். அதனால ஓவர் திங்கிங்க வெல்லணும்னா, முதல்ல அதுக்கு பின்னாடி இருக்கும் காரணத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஓவர் திங்கிங் வர்றதுக்கான ரூட் காஸ் காரணங்கள் என்னென்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா இந்த அதிக யோசனைய நிறுத்த நம்ம செய்ய வேண்டிய நடைமுறை வழிகள ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். நம்பர் 1, தாட் அவேர்னஸ். யோசனையை கவனிக்க கற்றுக்கொள்வது. ஓவர் திங்கிங்க நிறுத்தணும்னா முதல்ல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம யோசனைகள் எல்லாமே உண்மை இல்ல. அது எல்லாம் பல நேரத்துல நம்ம மனசு உருவாக்குற கற்பனை கதைகள் தான். பல நேரம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு தாட் வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு. இப்படி நமக்கு தெரியாமலேயே நம்ம அந்த தாட்ஸ்குள்ள முழுசா சிக்கிக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, யோசிக்கிறத நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க. யோசனைய கவனிக்க ஆரம்பிங்க. உங்க மனசுல ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா, உடனே அதோட ஃபைட் பண்ணாதீங்க. அத தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா, மெதுவா உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க. இது ஒரு யோசனை மட்டும் தான். இது நான் இல்ல. இந்த ஒரு லைன் உங்களுக்கும், உங்க தாட்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ கிரியேட் பண்ணும். இப்போ ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் சொல்றேன். உங்களுக்கு யோசனைகள் வரும்போது, ஒரு நாள்ல 2 அல்லது 3 தடவ மட்டும், சில செகண்ட்ஸ் மட்டும் பாஸ் பண்ணி உங்களையே கேளுங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்? இந்த தாட் எனக்கு உதவுதா? இல்ல பாதிப்பை ஏற்படுத்துதா?
இதுல ஜட்ஜ்மெண்ட் இல்ல, சரி தவறுன்னு எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அப்சர்வேஷன் மட்டும். நீங்க அப்சர்வேஷன் மோடுக்கு வந்துட்டீங்கன்னா, தாட்க்கு உங்க மேல பவர் இருக்காது. நீங்க உங்க தாட்ஸ கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். தாட்ஸ நோட்டீஸ் பண்ணினாலே போதும். நினைவுல வைங்க. தாட் வர்றது நார்மல் தான். தாட்ஸ்ல மாட்டிக்கிறது தான் ப்ராப்ளம். யோசனைய கவனிக்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஓவர் திங்கிங் பாதி அங்கேயே குறைஞ்சிரும். நம்பர் 2 டிஜிட்டல் டீடாக்ஸ். சைலண்ட் ஸ்ட்ரெஸ் கில்லர். இப்போ நம்ம வாழ்க்கையில மொபைல் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாத நிலை வந்துருச்சு. காலையில எழுந்த உடனே ஃபோனு, தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஃபோனு, சாப்பிடும்போது கூட ஃபோன் தான். நாம ரியலைஸ் பண்ணாமலே இந்த டிஜிட்டல் உலகம் நம்ம மன அமைதிய மெதுவா எடுத்துக்கிட்டு இருக்குது. சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போது மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து நம்ம வாழ்க்கைய கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். அவங்க லைஃப் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? என் லைஃப்ல இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஆர் லைஃப் பார்ட்னர் இப்படி இல்லையேன்னு. அவங்க பார்ட்னர் கிஃப்ட், பிரசன்ட் இதெல்லாம் பண்றாங்க. நல்லா கேர் பண்றாங்க. அவங்க நல்ல ஜாப்ல இருக்காங்க. நல்ல சேலரி. எனக்கு அப்படி கிடைக்கலையே! இந்த மாதிரி இந்த கம்பேரிசன் நம்ம மனசுல தெரியாம ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கும். அதுக்கு மேல அதிக தகவல்கள். நியூஸ், ரீல்ஸ், வீடியோஸ், மெசேஜஸ். நம்ம பிரெயின்க்கு ஓய்வு கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் சைலன்ட் ஸ்ட்ரெஸ் கில்லர். அதனால தான் ஓவர் திங்கிங்க குறைக்கணும்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் டீடாக்ஸ்னா முழுசா மொபைல் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு இல்ல. டெய்லி குறைஞ்சது 30 நிமிஷம் ஃபோன் இல்லாம இருக்க பிராக்டிஸ் பண்றது. தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு லிமிட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்மால் சேஞ்சஸ் உங்க மைண்டுக்கு ரெஸ்ட்ட குடுக்கும். நினைவுல வைங்க. நம்ம பிரெயின்க்கு கூட சைலன்ஸ் தேவைப்படுது. அந்த சைலன்ஸ் தான் நம்ம மன அமைதிய திரும்ப கொண்டு வரும். சில நேரம் ஃபோன்ல இருந்து டிஸ்டன்ஸ் எடுத்தா நம்ம வாழ்க்கைக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்ததா மன அழுத்தத்த உடனே குறைக்க உதவுற மாதிரி ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்க பார்க்கலாம். நம்பர் 3 கண்ட்ரோல் சர்க்கிள் கான்செப்ட். கண்ட்ரோல் சர்க்கிள் கான்செப்ட்னா நம்மால கட்டுப்படுத்த முடியறதுல மட்டும் கவனம் செலுத்துறது. நம்ம வாழ்க்கையில மன அழுத்தம் வருகிற முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்ம கட்டுப்பாட்டுக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள நாம கட்டுப்படுத்த முயற்சி பண்றதால தான். உலகத்துல 2 வகை விஷயங்கள் இருக்கு. நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியிற விஷயங்கள், நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள். ஆனா பெரும்பாலான நேரம் நம்ம 2வது விஷயத்துல தான் அதிகமா எனர்ஜிய வேஸ்ட் பண்றோம். மத்தவங்க என்ன நினைப்பாங்க? எதிர்காலத்துல என்ன நடக்கும்? யாராவது நம்மள விட்டு போயிடுவாங்களா? புடிச்ச பெர்சன் வேற யார் கூடயாவது போயிடுவாங்களா? நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா? நடந்தத மாத்த முடியுமா? இந்த எல்லா கேள்விகளும் நம்ம மனச டயர்ட் ஆக்குது. ஆனா உண்மையில இதுல எந்த விஷயமும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இன்னும் பல சமயம் ஓவர் திங்கிங் அதிகமாகுற ஒரு ஸ்டேஜ். நடக்காதுன்னு தெரிஞ்சும், ஒரு டைம் மிஷின் கிடைச்சா இது எல்லாத்தையும் மாத்திடுவேன்னு திங்க் பண்றது. கடந்த காலத்துக்கு போய் இதெல்லாம் நான் மாத்திட்டா என் லைஃப் மாறிடும்னு பகல் கனவு காண்றது. இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்றவங்களா நீங்க இருந்தா, இப்படி யோசிங்க. டைம் மிஷின்னு ஒண்ணு இல்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் ஏன் உங்க மூளை எப்படிலாம் யோசிக்க வைக்குதுன்னு கவனிங்க. அடுத்தது, ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் ட்ரை பண்ணுங்க. உங்க மனசுல ஒரு ப்ராப்ளம் வந்தா உங்களையே கேளுங்க. இது என் கண்ட்ரோல்ல இருக்கா? இல்லையா? கண்ட்ரோல்ல இருந்தா அதுக்கான ஆக்ஷன எடுங்க. கண்ட்ரோல்ல இல்லன்னா அத அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. அக்செப்டன்ஸ்னா தோல்வி கிடையாது. அது மன அமைதிக்கான பெரிய ஸ்ட்ரென்த். நீங்க கவனத்த உங்க ஆக்ஷன்ஸ், உங்க முயற்சி, உங்க டிசிஷன்ஸ்ல இதுல மட்டும் வச்சீங்கன்னா, ஓவர் திங்கிங் தானா குறையும். நினைவுல வைங்க. எல்லாவற்றையும் நம்மால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம ரியாக்ஷன மட்டும் நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில பெரிய அமைதிய கொண்டு வரும். அடுத்ததா ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் டெக்னிக்க பார்க்கலாம். நம்பர் 4 ரைட் அண்ட் ரிலீஸ் மெத்தட். எழுதிட்டு மனச லேசாக்குறது. சில நேரம் நம்ம மனசுல எவ்ளோ விஷயங்கள் சேர்ந்து இருக்கும். சொல்ல முடியாத வார்த்தைகள், புரியாத உணர்ச்சிகள், மறக்க முடியாத சம்பவங்கள். இந்த எல்லா எண்ணங்களும் நமக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருந்தா, அது மெதுவா ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். அதனால தான் ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். ரைட் அண்ட் ரிலீஸ் மெத்தட். இதுக்கு எந்த ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் தேவையில்ல. கிராமர் சரியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. யாருக்கும் காட்ட வேண்டியதும் இல்ல. ஒரு நோட் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பேப்பர் கூட போதும். உங்க மனசுல என்ன இருக்கு? அத ஃபில்டர் இல்லாம நேர்மையா எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு பயமா இருக்கிற விஷயம்னாலும் எழுதுங்க. கோவம் இருந்தாலும் எழுதுங்க. யார் மேலயாவது வருத்தம் இருந்தாலும் எழுதுங்க. உங்கள பற்றின உங்களுக்கு இருக்கிற குழப்பமா இருந்தாலும் எழுதுங்க. எழுதும்போது ஒரு விஷயம் நடக்கும். உங்க மனசுல இருந்த பிரஷர் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அடைஞ்சு போயிருக்க எண்ணங்களுக்கு வெளிவரதுக்கு வழி கிடைக்குது. உங்களுக்குள்ள இருக்க வலிகள், வேதனை இதெல்லாம் வெளிய போக போக எழுதி எழுதி கை பயங்கரமா வலிக்கும். ஆனா, உங்க மனசு ரொம்ப லேசாகி இருக்கிறத உணர்வீங்க. சில நேரம் எழுதிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், அந்த பேப்பர ஃபோல்ட் பண்ணி நீங்க வைக்கலாம்.
அல்லது அழுக வந்தா அழுதுட்டு, அத கிழிச்சு உங்கள விட்டு தூரமா தூக்கி போட்டுறலாம். இல்லன்னா, ஃபுல்லா மைண்ட் கிளியர் ஆகுற வர, டெய்லி நீங்க உங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எழுதுங்க. அது ஒரு சிம்பாலிக் ரிலீஸ குடுக்கும். நினைவுல வைங்க. எல்லா உணர்ச்சிகளையும் உள்ள அடக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில உணர்ச்சிகள வெளிய விட்டா தான் ஹீலிங் ஆரம்பமாகும். டெய்லி 5லிருந்து 10 நிமிஷம் கூட இந்த ஹேபிட்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க மனசு லைட்டா ஆகுறத நீங்க உணர்வீங்க. அடுத்தது நம்பர் 5 பாடி மைண்ட் கனெக்ஷன். நம்மள்ல பெரும்பாலான பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் எல்லாம் மனசுல தான் இருக்கு. உடம்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு. ஆனா உண்மை என்னன்னா, மனசு பாதிக்கப்பட்டா உடம்பு அத வெளியில காட்டும். உடம்பு டயர்ட் ஆனா மனசு அத கூட்டிக்கிட்டே போகும். ஓவர் திங்கிங் வரும்போது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கழுத்து டைட் ஆகும், தோள்பட்டை கனமா இருக்கும், வலிக்கும், வயிறு சுருங்குற மாதிரி இருக்கும், மூச்சு ஆழமா இருக்காது. இது எல்லாமே உங்க மனசு உடம்புக்கு அனுப்புற சிக்னல். அதனால தான் மைண்ட காம் பண்ணணும்னா பாடியவும் ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னா, தோள்பட்டைய மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஜாவ லூசன் பண்ணுங்க. நெஞ்சு பகுதியில டைட்டா இருக்கான்னு கவனிங்க. மூச்ச மெதுவா இழுத்து, மெதுவா வெளிய விடுங்க. இந்த ஸ்மால் மூவ்மெண்ட் கூட உங்க பிரெயின்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். நான் சேஃபா இருக்கேன். ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு. நம்ம பாடிய சேஞ்ச் பண்ணுனா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கிளியர் ஆகும். அதனால தான் வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங், ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ், எக்சர்சைஸ், யோகா இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்க்கு பவர்ஃபுல்லா இருக்கு. நினைவுல வைங்க. மனச மட்டும் சரி செய்ய முயற்சி பண்ணாதீங்க. உடம்பையும் சேர்த்து கேர் பண்ணுங்க. உடலும், மனமும் நண்பர்கள் மாதிரி. மனசு பாதிக்கப்பட்டா இல்லாத உடல் உபாதைகள் கூட வரும். மைண்ட் ஆர் பாடி ஒண்ணு ஹீல் ஆனா மத்தொன்னும் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும். அடுத்ததா நம்பர் 6 பிரசன்ட் மூமெண்ட் ஆங்கர் டெக்னிக். இப்போதைய நேரத்துல மனத நிலைநிறுத்துறது. ஓவர் திங்கிங் அதிகமா வர காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனசு பெரும்பாலும் கடந்த காலத்துல இல்லனா எதிர்காலத்துல தான் இருக்கும். நடந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் நடக்காத விஷயத்த நினைச்சு கூட பயப்படுவோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கை நடக்கிற ஒரே நேரம் இப்போ மட்டும் தான். அதனால தான் பிரசன்ட் மூமெண்ட் ஆங்கர் டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல். ஆங்கர்னா என்ன தெரியுமா? கடல்ல 1000 அலைகள் அடிச்சாலும் ஒரு கப்பல நிலையா வச்சிருக்க உதவுற கருவி. நங்கூரம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த டெக்னிக் நம்ம மனச இப்போதைய நேரத்துல நிலைநிறுத்த உதவும். ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் ட்ரை பண்ணலாம். எங்க இருந்தாலும் சரி, சில செகண்ட்ஸ் மட்டும் பாஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள கவனிங்க. உங்களால பார்க்க முடியிற 5 விஷயங்கள கவனிங்க. ஏதாவது 4 பொருட்கள தொட்டு உணருங்க. நீங்க கேட்கிற 3 சத்தங்கள கவனிங்க. நீங்க ஃபீல் பண்ற 2 உணர்வுகள கவனிங்க. ஏதாவது ஒரு சுவைய கூட நீங்க சாப்பிட்டு உணர்ந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு காத்து அடிக்கும்போது உங்க முடி அசையறது, உங்க தோல்ல அந்த காற்று படும்போது ஏற்படுற உணர்வு, உங்க மூச்சோட இயக்கம், நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்தோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்மால் அவேர்னஸ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்க மனச பிரசன்ட் மூமெண்ட்க்கு திரும்ப கொண்டு வர உதவும். நினைவுல வைங்க. மனசுல ஏதேதோ ஓடுறது நார்மல் தான். அத மீண்டும் ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது தான் பிராக்டிஸ். நீங்க பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஓவர் திங்கிங் மெதுவா பலவீனமா ஆகும். ஏன்னா, மன அமைதி எப்போதுமே கடந்த காலத்திலயும் இல்ல, எதிர்காலத்திலயும் இல்ல. அது எப்பவுமே இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல இந்த நேரத்துல தான் இருக்குது. அடுத்தது நம்பர் 7 செல்ஃப் டாக் சேஞ்ச். உங்களுக்குள்ள பேசும் வார்த்தைகள மாற்றுறது. நம்ம வாழ்க்கையில நம்மோட அதிகமா பேசுற மனிதர் யார் தெரியுமா? அது நாம தான். ஆனா கவனிச்சு பார்த்தா நம்ம செல்ஃப் டாக் பெரும்பாலுமே நெகட்டிவா தான் இருக்கும். முடியாது, என்னால சரியா இத பண்ண முடியாது, எப்பவும் என்னால தான் தவறா நடக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம மனசுல மீண்டும் மீண்டும் ஓடும்போது, அது நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ மெதுவா குறைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸ அதிகரிக்கும், ஓவர் திங்கிங்க உருவாக்கும். ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, நம்ம பிரெயின் நாம சொல்ற வார்த்தைகள நம்ப ஆரம்பிச்சுடும். அதனால தான் செல்ஃப் டாக்க மாற்றுறது ரொம்ப பவர்ஃபுல். இத மாத்த ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்கள பத்தி நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உடனே அத கவனிங்க. அதுக்கு பிறகு அதே தாட்ட மெதுவா மாத்துங்க. நான் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நான் இத முயற்சி பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லுங்க. நான் தோல்வி அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நான் இதுலருந்து ஒரு புது லெசன கத்துக்கிட்டேன்னு மாத்தி சொல்லுங்க. நான் போதாது, என்னால இது முடியாது இப்படி சொல்றதுக்கு பதிலா, நான் வளர்ந்துகிட்டே இருக்கேன் அப்படி சொல்லுங்க. இந்த ஸ்மால் வேர்ட்ஸ் கூட சேஞ்சஸ உருவாக்கும். உங்க மனநிலைய மாத்தும். நினைவுல வைங்க. என்னைக்குமே உங்க மனசு உங்களுக்கு எதிரியா ஆகக்கூடாது. அது உங்க ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டரா தான் இருக்கணும். நீங்க உங்கள என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஓவர் திங்கிங் மெதுவா குறையும். கான்ஃபிடன்ஸ் மெதுவா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, உலகம் முழுக்க உங்கள புரிஞ்சுக்காம இருந்தாலும், நீங்க உங்கள புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அதுதான் உண்மையான மன அமைதியின் ஆரம்பம். அடுத்தது நம்பர் 8 எமோஷனல் ரிலீஸ்.
உணர்ச்சிகளை வெளியே விட அனுமதி கொடுக்கிறது. நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கணும், அழக்கூடாது, எதையும் வெளியில காட்டக்கூடாதுன்னு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அடக்கி வச்ச உணர்ச்சிகள் தான் ஓவர் திங்கிங்கா மாறும். வருத்தம், கோபம், ஏமாற்றம், பயம் இது எல்லாம் தவறான உணர்ச்சிகள் இல்ல. இது எல்லாமே மனித உணர்ச்சிகள் தான். நாம அதை இக்னோர் பண்ணும்போது அது போகாது. அது உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். அதனால எமோஷனல் ரிலீஸ் ரொம்பவே முக்கியம். ரிலீஸ்னா யார் மேலயும் கத்தணும், சத்தம் போடணும், கோவப்படணும்னு அர்த்தம் இல்ல. கண்ட்ரோல் இழக்கணும்னு கூட அர்த்தம் இல்ல. உணர்ச்சிய பாதுகாப்பான வழியில வெளிய விடுறது. சில சிம்பிள் வேஸ். அழ வருதுன்னா அழுதுருங்க. மனசு கனமா இருந்தா நம்பிக்கையான யாராவது ஒருத்தர்கிட்ட போய் பேசுங்க. தனியா இருக்கீங்க அப்படின்னா உங்க பெட்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் கிட்ட கூட பேசலாம். மியூசிக் போட்டு மனச கரைய விடுங்க. பேப்பர்ல எழுதிட்டு அழுதுட்டு அத விட்டுருங்க. இந்த ரிலீஸ்க்கு பிறகு ஒரு விஷயம் நடக்கும். மனசு லேசாகும், மூச்சு சீராகும், ஓவர் திங்கிங் குறையும். நினைவுல வைங்க. ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா முதல்ல உணர்ச்சிகள அக்செப்ட் பண்ணணும். ஹீலிங்ன்றது உணர்ச்சிகள அடக்குறது இல்ல. அவற்றை புரிஞ்சு கொண்டு வெளியே வர்றது தான். நீங்க உங்க உணர்ச்சிகளுக்கு ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா, உங்க மனசும் உங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான எமோஷனல் ஃப்ரீடம். அடுத்தது லாஸ்ட் ஒன். நம்பர் 9. நைட் மைண்ட் க்ளோஷர் ரிச்சுவல். ஓவர் திங்கிங் அதிகமா வரும் நேரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இரவு தூங்க போற நேரம். பகல் முழுக்க பிஸியா இருந்த மனசு, இரவு அமைதியான நேரத்துல எல்லா தாட்ஸையும் ஒரே நேரத்துல வர வைக்க ஆரம்பிக்கும். நடந்த விஷயங்கள், நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகள், பயங்கள், வருத்தங்கள். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா எக்ஸாம்க்கு பயம். இதனால தூக்கம் கெடும். அடுத்த நாள் எனர்ஜி குறையும். ஸ்ட்ரெஸ் சைக்கிள் தொடரும். அதனால தான் நைட் மைண்ட் க்ளோஷர் ரிச்சுவல் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். இது என்னன்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி மனசுக்கு க்ளோஷர் குடுத்து ஸ்லீப்க்கு போறது தான். ஒரு சிம்பிள் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1. பிரெயின் டம்ப் ரைட்டிங். தூங்க போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற எல்லா தாட்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை, கவலை, மறக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதுங்க. இது உங்க பிரெயின்க்கு ஒரு சிக்னல் குடுக்கும். இதெல்லாம் சேஃபா நோட் பண்ணியாச்சு. இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கலான்னு. ஸ்டெப் 2. கிராட்டிட்யூட் க்ளோஷர். அந்த நாள்ல நடந்த 3 நல்ல விஷயங்கள நெனச்சு பாருங்க. அது பெரிய விஷயமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நல்ல கான்வர்சேஷன், ஒரு சின்ன அச்சீவ்மென்ட், ஒரு நல்ல ஃபுட் கிடைச்சதுக்கு கூட, ஒரு பீஸ்ஃபுல் மூமெண்ட்டுக்கு கூட இருக்கலாம். கிராட்டிட்யூட் மனச காம் பண்ணும். ஸ்டெப் 3. ஜென்டில் அஃபர்மேஷன். தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள மெதுவா சொல்லிக்கோங்க. இன்றைய நாள்ல நடந்த எல்லா விஷயங்களையும் நான் விடுவிக்கிறேன்னு. நான் பாதுகாப்பா இருக்கேன். நான் அமைதியா இப்போ தூங்கலான்னு சொல்லுங்க. இந்த ரிச்சுவல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓவர் திங்கிங் மெதுவா குறையும். நினைவுல வைங்க. நாள் முடிவுல மனசுக்கு க்ளோஷர் குடுத்தீங்கன்னா, ஒரு புதிய நாள அமைதியா ஆரம்பிக்க முடியும். சில நேரம் வாழ்க்கைய மாத்த பெரிய சேஞ்சஸ்லாம் தேவையில்ல. இப்படி ஸ்மால் நைட் ஹேபிட்ஸ் கூட பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன கொடுக்க முடியும். அதிக யோசனை ஒரு நாள்ல வந்த பழக்கம் இல்ல. அத நிறுத்தவும் கொஞ்சம் நாட்கள் அண்ட் பிராக்டிஸ் தேவைப்படும். ஆனா நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, மாற்றம் கண்டிப்பா வரும். உங்க மன அமைதி ரொம்ப முக்கியம். நீங்க அமைதியா இருந்தா தான் உங்க வாழ்க்கை கிளியர் ஆகும். உங்க முடிவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண டெக்னிக்ஸ் உங்க வாழ்க்கைக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா, அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, 9 டெக்னிக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச டெக்னிக் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யூஸ்ஃபுல்னு நீங்க போடுற அந்த கமெண்ட் தான் அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோ போடுறதுக்கு எனக்கு எனர்ஜிய குடுக்கும். நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோஸுமே உங்க வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். உங்க மனநிலைய ஸ்ட்ராங்கா ஆக்கணும். உங்க கான்ஃபிடன்ஸ வளர்க்கணும். அந்த நோக்கத்தோட தான் நான் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதனால இப்படி லைஃப் சேஞ்ச் ஆக உதவும் வீடியோஸ் தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா, பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம். பார்ட் 2 வீடியோ சீக்கிரமா போடுறேன். உங்க வாழ்க்கையும் நிச்சயமா மாற்றம் அடையும். உங்கள நீங்க கவனிச்சுக்கோங்க. செல்ஃப் ஹீலிங் வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். கவலைகள்ல இருந்து வெளியில வர அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல போட்ட செல்ஃப் ஹீலிங் வீடியோ நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. உங்கள நீங்களே குணப்படுத்திக்க முடியும், மனதளவுல. அந்த வீடியோ நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நீங்க அதுல நெறைய கமெண்ட்ஸ், குட் ரிவ்யூஸ் பார்க்க முடியும். நீங்களும் இப்போ மன காயத்திலயோ, மன கவலையிலயோ இருக்கீங்க. அதுலருந்து எப்படி ஹீல் ஆகுறதுன்னு தெரியலன்னா, அந்த வீடியோவ நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்கள நீங்களே குணப்படுத்திக்க முடியும். உங்கள நீங்க பத்திரமா கவனிச்சுக்கோங்க. இந்த சேனல்ல உங்க வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ற செல்ஃப் டிசிப்ளின், மோட்டிவேஷன், பெர்சனல் டெவலப்மெண்ட், செல்ஃப் ஹீலிங் வீடியோஸ் நெறைய நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான். நன்றி.